வணக்கம். இன்று தாமரை டிப்ஸில் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறேங்க. கொசுவை எப்படி ஈஸியாக இயற்கையான வழியில் விரட்டலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கொசு அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்குதாங்க. நீங்கள் இவ்வளோ தான் சுத்தம் பண்ணி வச்சாலும் அந்த கொசு வந்து தானாக வந்து மூளை முடுக்கையெல்லாம் உட்காந்துக்கும். ரிலேஷன் வர்றாங்களோ இல்லையோ கொசு கண்டிப்பாக வரும். லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வர்ற மாதிரி பகல்லையே வந்து உள்ள உட்காந்துருக்கும். நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சாயந்தரமான அது ஒர்க் பண்ணிடும், அது டியூட்டி ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கொசு தொந்தரவு பெரிய தொந்தரவு தாங்க. ஈஸியான முறையில் நம்ம வந்து இயற்கையாகவே கொசுவை விரட்டக்கூடிய ஒரு சாம்பிராணி நம்ம தயார் பண்ணுற முறையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தாமரை டிப்ஸ். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நான் எப்பவுமே இந்த மாதிரி முறையில் தான் ட்ரை பண்ணுவேன். ரொம்ப இப்போது வெளியில் வீட்டுக்கு வெளியிலேயே வராண்டா சொல்லணும் இல்லைங்களா, அதில் உட்காந்தாவே பற்ற வச்சாவே அங்கேயே வராதுங்க. ஸோ ஒரு அருமையானது தான். அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு அருமையான டிப்ஸு என்னென்னா வேப்பந்தலைங்க. வேப்பந்தலை எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. உருகிக்குங்க. காயவெல்லாம் வைக்க வேண்டாம், உருகிக்குங்க. பச்சை வேப்பந்தலையில் உருகிட்டு அதில் ஒரு 2 கறி துண்டு, ஒரு 4-5 கற்பூரம் சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு லைட்டாக அதாவது தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. மருதாணி நம்ம வைப்போம் இல்லைங்களா, அந்த மருதாணி வைக்கிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸு, எவ்வளோ பெருசு வேணுமா சின்னது வேணுமான்னு பார்த்துட்டு உருண்டை பண்ணிக்கோங்க. உருண்டைன்னா அந்த சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே அந்த மாதிரி ஒரு நீல சைஸில் உருண்டை பண்ணி நீல சைஸில் ஊற்றி காய வச்சுருங்க. ஒரு 2 நாள் காய வைங்க. ஒரே நாளில் காஞ்சிடும். நல்லா வெயில் இருந்தால் நீங்கள் 2 நாள் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நல்லா காஞ்ச உடனே நீங்கள் பற்ற வச்சு பாருங்கள். புகையும் கூட ஒரு மெடிசன் தானேங்க. வேப்பந்தலைனா வேப்ப மரத்துடைய காற்று பட்டாவே உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ வந்து அது எந்த விதத்துலேயும் பாதிப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொசு கண்டிப்பாக போயிடும். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். தாமரை டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள். ஸோ அவங்களும் பயன்பெறும். நன்றி, வணக்கம்.